ரைட், வெல்கம். எனது பேர் ஈசா ஹமீத். நாங்கள் இப்பொழுது உங்களுக்காக வேண்டி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் தமிழ் மொழி மூலம் டிரான்ஸ்லேஷனுடன் இப்பொழுது நாங்கள் படிப்பிக்கிறோம். அதற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்துள்ளோம் என்றால், இப்பொழுது பிஸ்னஸ் இங்கிலீஷ் என்ற நிலையில் அந்த வாக்கியங்கள் எப்படி அமைய வேண்டும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதாவது சில டூல்ஸ் இருக்கிறது, அந்த டூல்ஸ் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பிஸ்னஸ் இங்கிலீஷ் மூலமாக விளங்குவோம். ரைட், முதலாவது பாருங்கள், ஏபிசி மெத்தடுன்னா என்ன? ஏபிசி மெத்தடுன்னு சொன்னால் பொதுவாக ப்ரொடக்டில் இருக்கக்கூடிய அந்த உற்பத்தியில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், கஸ்டமருக்கு சேல்ஸ் பர்சன் இதை பற்றி அதில் உள்ள ஃபீச்சரை பற்றி சொல்லுவாங்க, அதில் உள்ள அட்வான்டேஜ். உதாரணத்துக்கு நாங்கள் டிஷர்ட் ஒன்று எடுத்தால், ஏன் டிஷர்ட் இப்படி வந்திருக்கிறது, ஏன் இப்படி கலர் வந்திருக்கிறது, அதை பற்றி ஒரு விவரணம். அப்போ அந்த ஃபீச்சர்ஸை பற்றி சொல்லி சேலை க்ளோஸ் பண்ணுவது தான் ஏபிசி மெத்தடுன்னு சொல்லுவார். அதாவது கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி அதன் பின்பு அந்த சேலை க்ளோஸ் பண்ணுவது தான் ஏபிசி மெத்தட் என்று சொல்வார். ரைட், அப்போ இது எப்படின்னு சொன்னால், அட்டென்ஷன், பெனிஃபிட்ஸ், சேல்ஸ் க்ளோசிங். அதாவது நாங்கள் கஸ்டமரை அட்டென்ட் பண்ணி அட்டென்ஷன் கொடுக்குறோம், இந்த ப்ராடக்ட் இப்படி தான் என்று சொல்லி நாங்கள் ப்ராடக்டை பற்றி சொல்கிறோம். அப்போ அதில் ஃபீச்சர்ஸை பற்றி சொல்கிறோம், அதில் அட்வான்டேஜை பற்றி சொல்கிறோம். அப்படி சொல்லி கஸ்டமருக்கு அதில் உள்ள பெனிஃபிட்ஸை கொடுத்த பிறகு அந்த சேலை க்ளோஸ் பண்ணுற மெத்தடுக்கு தான் நான் சொல்கிறேன் ஏபிசி மெத்தடு. ரைட், இது முதலாவது முறையாக அமைந்துள்ளது. அதாவது நாங்கள் பொதுவாக ஏபிசி மெத்தடுன்னு சொன்னால், பொதுவாக பிஸ்னஸ் நிலையில் நீங்கள் பார்க்கும் பொழுது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஏபிசி மெத்தடுன்னு கேட்டால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நான் அதனை உங்களுக்கு தமிழில் சொல்லி தருகிறேன். அப்போ ஏபிசி மெத்தடுன்னு சொன்னால் ஒரு சேல்ஸ் க்ளோசிங் டெக்னிக்ஸ் உண்டு. எப்படின்னு சொன்னால், ஈக்கிற பெனிஃபிட்ஸ், ப்ராடக்டில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பற்றி சொல்லி கஸ்டமரை அட்டென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அட்டென்ஷனுக்கு அந்த சேல்ஸ் பர்சன் அதை காட்டி சேலை க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை தான் நாங்கள் ஏபிசி மெத்தடுன்னு சொல்லுவோம். இது முதலாவது வாக்கியமாக அமைந்துள்ளது. அடுத்ததாக பாருங்கள், above the fold. above the foldன்னு ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. பொதுவாக பிஸ்னஸ் இங்கிலீஷ் எடுக்கும் பொழுது அல்லது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எடுக்கும் பொழுது above the foldன்னு சொன்னால் ஃபோல்டு, அதாவது முதலாவது இருக்குது. நாங்கள் வெப்சைட் ஒன்று செய்கிறோன்னு சொன்னால், நாங்கள் வெப்சைட் எடுப்போமே, ஒரு கம்பெனியில் நாங்கள் வெப்சைட் ஒன்று செய்கிறோம்னு சொன்னால், பொதுவாக அந்த முதல்ல வரக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நாங்கள் போடக்கூடிய அந்த முதல் பேஜ் இருக்குது தானே, அதாவது நாங்கள் உள்ளுக்கு போகிறதுக்கு முதல்ல உள்ள அந்த பேசிக் பேஜ் இருக்குது தானே, அதில் தான் எல்லா விஷயமும் நாங்கள் போட்டிருப்போம். அந்த பேஜுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் above the fold. இந்த இடத்துல above the foldன்னு சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான், above the fold. இந்த இடத்துல பொதுவாக நாங்கள் அந்த வெப்சைட் உள்ளுக்கு போகிறதுக்கு முதல்ல மார்க்கெட்டிங், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக பாவிக்கக்கூடிய முதல் பேஜுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் above the fold. ரைட், உதாரணத்துக்கு ஒரு ஆள் சொல்கிறார், ஐ வாண்ட் டு மேக் மை above the fold அப்படின்னு சொன்னால் மீனிங் என்னன்னு சொன்னால், இந்த முதலாவது உள்ள அந்த பேஜில் உள்ள முதலாவது பேஜ் நாங்கள் செஞ்சுக்கொள்வோம். ரைட், அப்படின்றது தான் அர்த்தம். இன்னொரு சொல்லை பாருங்கள், ஏடிஎல். ஏடிஎல்னு சொன்னால் பொதுவாக அதை நாங்கள் கேபிட்டலில் தான் எழுதணும். ஏடிஎல்னு சொல்கிறது பொதுவாக above the line promotion. என்னது? above the line promotion. above the line promotion என்பது ப்ரொமோஷன் பல வகையாகப்படும். நாங்கள் அதை பற்றி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பார்ப்போம். இந்த above the line promotion என்று சொல்லும் பொழுது தமிழில் நீங்கள் விளங்கிக்கொள்ளணும், பிரிண்ட் மீடியா அல்லது நாங்கள் சொல்லுவோம் பொதுவாக டிவி, ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்னால், நாங்கள் எப்போவுமே ஒரு கம்பெனி அந்த கம்பெனி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி லிங்க் பண்ணி அவங்களோட அட்வர்டைஸை நாங்கள் என்ன செய்கிறாங்க, அந்த கம்பெனி அந்த ஏஜென்ட்டுக்கு கொடுக்குது. அந்த ஏஜென்ட் என்ன செய்யுது, அந்த வேலையை செய்து அது ரேடியோ அல்லது டிவி அட்வர்டைஸ்மெண்ட், அப்படி இல்லைன்னு சொன்னால் பிரிண்ட் மீடியா அட்வர்டைஸ், மேகசின் மாதிரி வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டாக அமைந்திருக்கும். ரைட், ஆனால் அதற்கு ஒரு கமிஷன் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி வேறையாக எடுக்கும். அதுக்கு தான் சொல்கிறது above the line promotion. above the line promotionsல நாங்கள் மெயினாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அதில் மெயினாக நாங்கள் பாவிக்கக்கூடிய டூல்ஸ் என்னவென்னு சொன்னால், பிரிண்ட் மீடியா, அப்படி இல்லைன்னு சொன்னால் டிவி, ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் மனதில் வைத்துக்கோங்க. ரைட், அடுத்ததாக above the line
ஆப்போசிட் நாங்கள் சொல்கிறோம் பிடிஎல் என்று. பிடிஎல்னு சொல்கிறது வந்து பிலோ த லைன் ப்ரொமோஷன். பிலோ த லைன் ப்ரொமோஷன் சொன்னால் அந்த டைரக்ட் மார்க்கெட்டிங் மற்றும் அந்த நான் சொன்னேன் தானே அந்த பிரிண்ட் மீடியா அல்லது வந்து டிவி ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட், அது இல்லாமல் மற்ற எல்லா அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது சேல்ஸ் ப்ரொமோஷன், அட்வர்டைசிங் சேல்ஸ் ப்ரொமோஷன், பப்ளிக் ரிலேஷன், ஹேண்ட் அவுட், கட் அவுட், பென் அட்வர்டைஸ்மெண்ட், அப்படி வரக்கூடிய வேர்ட் ஆஃப் மவுத், அப்படி வரக்கூடிய எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் அது வந்து பிலோ த லைன் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வரும். இதை அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் வரும்பொழுது ஏடிஎல் பிடிஎல் நீங்கள் வேறாக எங்கள் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் படிப்பீர்கள். அது நீங்கள் தமிழில் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் முதலில் இந்த பாடநெறியை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ரைட்? அப்போ எபோவ் த லைன் ப்ரொமோஷன் சொன்னால் அதே மாதிரி பிலோ த லைன் ப்ரொமோஷனுக்கும் எபோவ் த லைன் ப்ரொமோஷன் விலை கூட, பிலோ த லைன் ப்ரொமோஷன்ஸ் விலை பொதுவாக குறைவு என்று சொல்லுவோம். ஆனால் அதை விட குறைவு. ரைட்? அப்படியான நிலையில் ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். சில கம்பெனிஸ் வந்து அவங்க டைரெக்டாக பிலோ த லைன் ப்ரொமோஷனை செய்வார்கள், அல்லது சில கம்பெனி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியை பயன்படுத்துவார்கள். இதுதான் மெத்தட். அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி பயன்படுத்தினால் மறுபடியும் நாங்கள் அந்த கமிஷன் பேஸ் என்று சொல்லக்கூடிய கமிஷன் ஸ்ட்ரக்சர் ஒன்று அதில் சேர்த்துக்கொள்ளப்படும். ரைட்? அப்போ எபோவ் த லைன் என்று சொன்னால் பிரிண்ட் மீடியா, டிவி ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட். பிலோ த லைன் சொன்னால் அந்த பிடிஎல் ப்ரொமோஷன் சொன்னால் அது எப்படி வரப்படும்னு சொன்னால் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது அந்த 3 அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் மற்ற எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் நான் சொல்ல, அதாவது மிக்ஸ்ட் ப்ரொமோஷன்ஸ் வரக்கூடிய எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் இந்த இடத்தில் பயன்படுத்தப்படும். ரைட்? இப்பொழுது ஏடிஎல் என்பதும் பிடிஎல் என்பதும் உங்களுக்கு தெரியும். ரைட்? இப்பொழுது எங்கள் பாடநெறிக்கு நீங்கள் வரும்பொழுது ஏடிஎல் என்னென்றால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு சொல்ல நீங்கள் எனது இந்த வீடியோவை பார்த்துருப்பீர்கள், அப்போ உங்களுக்கு அது என்னன்னு தெரியும். ரைட்? அடுத்ததாக பார்ப்போம் இன்னொரு வார்த்தை. அடுத்த வார்த்தை பாருங்கள், எப்சன்டிசம். எப்சன்டிசம் என்று சொன்னால் பொதுவாக ஒரு ரீசன் ஒன்று இல்லாமல், சரியான ஒரு ரீசன் இல்லாமல் அந்த வேலைக்கு போகாமல் இருப்பதை தான் நாங்கள் எப்சன்டிசம்னு சொல்லுவோம். அதாவது ஏதாவது ஒரு வேலைக்கு நாங்கள் சொல்லுவோம் டீச்சிங் இருக்குது, அப்போ டீச்சிங்லேயும் அந்த இடத்துல வந்து ஒரு ரீசன் ஒன்று இல்லாமல் நாங்கள் வேலைக்கு போகாமல் இருப்பது தான் பொதுவாக நாங்கள் சொல்லுவோம் எப்சன்டிசம். இது பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு ஏரியாவாக அமைந்துள்ளது இந்த எப்சன்டிசம் என்று சொல்வது. என்றால் பொதுவாக நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஒரு ப்ராடக்ட் நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு உதாரணத்துக்கு நல்லா விளங்கக்கூடிய ஒரு உதாரணம் தான் க்ளோத் இண்டஸ்ட்ரியை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இவ்வளோ ப்ராடக்ட் நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும்னு ஒரு ஃபோக்கஸ் பண்ணி இருந்தால் ஆர்கனைசேஷன் சொல்லுவோமே 200 பீப்புளை போட்டு 2000 பீசஸ் நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோமே. அப்போ அந்த இடத்துல 200 பீப்புள் ஒர்க் பண்ணணும் 2000 பீசஸ் எடுக்க ஒரு நாளைக்கு. அதில் வந்து ஒருத்தர் அப்போ 10 பீசஸ் தைக்கிறார். அப்படி தானே 10 பீசஸ் தைக்கிறேன்னு சொன்னால் அதில் ஒருவர் வரலாட்டி 10 பீசஸ் அன்னைக்கு அந்த கோட்டாவுக்குரிய அந்த ப்ராடக்டை செய்யலாம் போகும். அதே மாதிரி 10 பேர் வரலன்னு சொன்னால் அந்த இடத்துல 200 பீசஸ் வந்து செய்ய இயலாத நிலை அமைந்துவிடும். அந்த இடத்தில் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஏரியாவில் ஒரு டேபிள் வந்து இருக்குது, மார்னிங் டேபிள் என்று. அதை பற்றி நான் வந்து நீங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ற நிலையில் வந்து படிக்கும் பொழுது சொல்லி தருகிறேன். அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இப்போ அந்த கோட்டாவை கவர் பண்ணுறதுக்காக வேண்டி ஆர்கனைசேஷன் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தும். உதாரணத்துக்கு வந்து ஓவர் டைமை கொடுத்து அதை முடிக்கலாம், அல்லது வந்து புதிய ஒரு 10 பேரை எடுத்து அதை கவர் பண்ணலாம். ஆனால் அதற்கு ஓவர் ஹெட்னு வரும். எப்படின்னு சொன்னால் அந்த ஃபோக்கஸ் பண்ணின டார்கெட் இல்லாமல் கூடுதலான ஒரு செலவு ஒன்று வரும் அந்த 10 பீப்புளை கவர் பண்ணுறதுக்கு. நான் இது உதாரணம் சொல்லுகிறேன். அப்போ அந்த இடத்துல வந்து அதை கவர் பண்ணக்கூடிய ஓவர் ஹெட்டை வந்து ஒரு லொஸ் மார்ஜினாக தான் நாங்கள் கருதுகிறோம். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் அவர்களுக்கு ஒரு சலரியை நாங்கள் அமைத்து வைத்துள்ளோம் ஆர்கனைசேஷனில், அப்படித்தானே? அப்போ அந்த சலரிக்கு அவங்க சரியாக வேலை செய்ய இல்லாவிட்டால், அதாவது ப்ரிப்பரேஷன் இல்லாமல், அதாவது ஏதாவது ஒரு ரீசன் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் ரைட், ஓகே, ஃபைன், எக்ஸ்கியூஸ் கொடுக்கத்தான் வேணும். அல்லது அதை ஒரு ரீசன் ஒன்று இல்லாமல், ரைட், சரியான ஒரு ரீசன் இல்லாமல் ஆர்கனைசேஷன்லேருந்து நாங்கள் ஆர்கனைசேஷனுக்கு வேலைக்கு போகாமல் இருப்பது என்றால் அதுக்கு நாங்கள் எப்சன்டிசம் என்று சொல்வோம். அப்போ எப்சன்டிசத்தில் வந்து பல பிரச்சனைகள், எப்சன்டிசத்தில் வந்து பல பிரச்சனைகள் உள்ளது. அதை பற்றி நாங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ற நிலையில் படிக்கலாம். மற்றும் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் என்ற நிலையிலும் இது கொஞ்சம் பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைந்துள்ளது.
ரைட். அடுத்ததாக இன்னொரு வார்த்தையை பார்ப்போம். இப்போ ஆங்கிலத்தில் இருக்குது எப்சலூட்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது. எப்சலூட்னு சொன்னால் பொதுவாக கம்ப்ளீட் அல்லது டோட்டல்னு சொல்லுவோம். மேலும் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரை பொதுவாக எப்சலூட்னு சொன்னால் கம்ப்ளீட் என்பதை தான் குறிக்கும். ஆனால் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் என்று வரும்போது அது டோட்டல் என்ற நிலைமையை காட்டும். ரைட். அதில் முதலாவது வார்த்தையை பாருங்கள், எப்சலூட் அட்வான்டேஜ். எப்சலூட் அட்வான்டேஜ் அப்படின்னா என்ன? எப்சலூட் அட்வான்டேஜ் என்பது பொதுவாக பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் நிலையில் பார்க்கும் பொழுது பொதுவாக நாங்கள் கஸ்டமர்ஸ் என்ற நிலை டிமோக்ராஃபிக்கல் ஏரியாஸ் சொல்லி நாங்கள் பிரிப்போம். டிமோக்ராஃபிக்கல் ஏரியாஸ் அதாவது கிளைமேட்னு பிரிக்கலாம், லேண்ட் கண்டிஷன் பிரிக்கலாம், ட்ராபிக்கல் ஏரியாஸ்ன்னு பிரிக்கலாம். அப்படி டிமோக்ராட்டிக்கலி கஸ்டமர் ப்ராடக்டை எங்களுக்கு பிரிக்கலாம், கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்டை பிரிக்கலாம். அப்படியான சிச்சுவேஷனில் அந்த டிமோக்ராட்டிக்கல் ஏரியாவில் மட்டும் அந்த ப்ரைஸ் குறைவாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஸ்ரீலங்காவில் இலங்கையில் நாங்கள் சொல்லுவோம், கூடுதலாக நீங்கள் போயிட்டேன்னு சொன்னால் நூவரெலியா ஏரியாவில் போகணுன்னு சொன்னால் ஜக்கெட் விளக்குறோம். அதே மாதிரி ஷாக்ஸ் உங்களுக்கு பார்க்கலாமாங்க, இந்த நேரம் இருக்கும், அந்த இடத்துல ஷாக்ஸ் அந்த நேரம் இருக்கும், ஆனால் விளக்குறோம். இங்கே எடுக்கிறத விடவும் வித்தியாசம், அதை ப்ராடக்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் ப்ராடக்ட் ப்ரைஸ் அதாவது குறைந்த விலைக்கு எடுக்கக்கூடிய நிலையில் அமைந்திருக்கும். அது சீசனல் ஏரியா அல்லது கிளைமேட்ஸில் அந்த ப்ராடக்டை நாங்கள் மார்க்கெட் பண்ணுறதுக்காக வேண்டி அப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அப்படியான யூஸ் பண்ணக்கூடிய அந்த நிலைக்கு தான் நாங்கள் சொல்கிறது அப்சல்யூட் அட்வான்டேஜ். அதாவது அப்சல்யூட் அட்வான்டேஜ் என்பது டிமோக்ராஃபிக்கலி நாங்கள் இந்த ப்ராடக்டை பிரிப்போம். அந்த பிரித்த ப்ராடக்டை நாங்கள் அந்த கஸ்டமர்ஸுக்கு அதாவது குறைந்த விலையில், அதாவது அது சீப்பாக இருக்கும், அதை எடுக்கிறதுக்கு அந்த இடத்துல மட்டும் சீப்பாக இருக்கும். அப்படியான நிலையில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ற நிலையில் அந்த மார்க்கெட்டுடைய சிச்சுவேஷனில் நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறோம், அப்சல்யூட் அட்வான்டேஜ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இன்னும் ஒரு வார்த்தையை பார்ப்போம், அப்சல்யூட் காஸ்ட். இன்னும் ஒரு வார்த்தை அப்சல்யூட்னு சொல்லக்கூடிய வார்த்தையோட காஸ்ட்னு போடும். அதாவது காஸ்ட்னு எங்களுக்கு தெரியும். அப்போ அப்சல்யூட் காஸ்ட்னு இந்த இடத்துல பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் பயன்படுத்துவது பொதுவாக நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் செய்வோம். அது ஒவ்வொரு வகையான பிரிண்ட் மீடியா அல்லது நாங்கள் சொல்வோம் மிக்ஸ் ப்ரொமோஷன்ஸ், ஏதாவது ப்ரொமோஷனில் கொடுக்கக்கூடிய அந்த காஸ்ட் அந்த இடத்துல தான் நாங்கள் அப்சல்யூட் காஸ்ட்னு இந்த இடத்துல பயன்படுத்துவோம் மார்க்கெட்டிங். உதாரணம் சொல்வதென்றால் அப்சல்யூட் காஸ்ட் ஃபார் an advertisement is in a magazine ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை போடுறதுக்கு அப்சல்யூட் காஸ்ட். அப்போ நாங்கள் அந்த மெகசினோட போட்டோம் சார், அதில் அப்சல்யூட் காஸ்ட் நாங்கள் அந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். ரைட். இப்பொழுது உங்களுக்கு உதாரணம் விளங்கி இருக்கும். இன்னொரு உதாரணத்தை பாருங்கள், அப்சல்யூட்னு சொல்லக்கூடிய வார்த்தை மூலமாக எங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய முறைகளை பாருங்கள். அப்சல்யூட் மோனோபோலின்னா என்ன? மோனோபோலின்னு என்னன்னு முதல்ல தெரிவிக்கணும். அப்சல்யூட் மோனோபோலின்னு சொல்லும் பொழுது மோனோபோலி என்பது பொதுவாக சப்ளையர். நாங்கள் சொல்லுவோம் சப்ளையர் ஒருத்தர் இருப்பார், அவர் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுவார். ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த உற்பத்திகள் வேறொருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணாத நிலையில் அது யுனிக்காக இருக்கும், அல்லது அவருக்கு காம்படிட்டர் அல்லது அவருக்கு போட்டியாளர் என்ற நிலையில் கம்பெனி ஒன்றும் இருக்காது. லெட் மீ டெல் யூ லைக் திஸ். இப்படி சொன்னால் இப்போ உங்களுக்கு விடம் எப்படின்னு சொன்னால், கஸ்டமர் வாங்கக்கூடிய நுகர்வோருக்கு வேறு ஒரு இடத்தில் அதை போய்ட்டு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த ஏரியாவில் இருக்காது. விளங்குதா? அப்படியான அமைப்பில் தான் நாங்கள் அந்த இடத்துல அதுக்கு மொனோபோலின்னு சொல்லுவோம். மொனோபோலின்னு சொன்னால் அந்த கம்பெனி தான் அந்த ப்ராடக்ட் அப்படியே ஆட்சி செய்து அந்த ஏரியா. ரைட். அப்போ அப்படியான சிச்சுவேஷனில் அதுக்கு மொனோபோலின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு காலம் சீனி கம்பெனி, அந்த சுகர் கம்பெனி ஸ்ரீலங்காவில் அது மொனோபோலி ஆகிருந்துச்சு. எப்படின்னு சொன்னால் வேறு ஒரு கம்பெனியோ அல்லது ஃபாரின் மீன்ஸ் சுகர் எடுத்துக்கொண்டு வர அமைப்போ இல்லை. அப்போ அந்த இடத்துல அது யூனிக் ப்ராடக்டாக அந்த இடத்துல இருந்துச்சு அந்த காலம். அப்போ அந்த இடத்துல கஸ்டமருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன சொன்னால், கஸ்டமர் ஹேட் டு
except the organization rules and regulations. அதாவது கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன போட்டாலும் கஸ்டமர்ஸ் எக்ஸெப்ட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் வேறு இடத்துல அந்த ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கே இல்லை. ஆனால் நாங்கள் அதுக்கு சொல்லுவோம் அப்சல்யூட் மொனோபாலி. ரைட்? இப்பொழுது மொனோபாலின்னா என்னன்னு சரி தெரியும், அப்சல்யூட் மொனோபாலின்னா என்னன்னு தெரியும். ரைட்? ரைட். இப்பொழுது நான் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு 5-6 மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் இங்கிலீஷில் வரக்கூடிய பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் வரக்கூடிய வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லி தந்துள்ளேன். ஏபிசி மெத்தட், above the fold. அடுத்ததுன்னா ஏடிஎல் ப்ரொமோஷன். ஏடிஎல் ப்ரொமோஷன் சொன்னால் above the line ப்ரொமோஷன், பிடிஎல் ப்ரொமோஷன், below the line ப்ரொமோஷன், எப்சன்டிசம். அடுத்தது எப்சன்டிசம்னு சொன்னால் என்னென்னு தெரியும், அது எப்படி எஃபெக்ட் பண்ணுறது என்பதை பற்றி எல்லாம் உங்களுக்கு எங்களது மேனேஜ்மெண்ட் சைடில் நீங்கள் எங்களுடன் சேரும் பொழுது விளக்கத்துடன் படிக்கலாம். அடுத்ததாக அப்சல்யூட் அட்வான்டேஜ், அடுத்ததாக அப்சல்யூட் காஸ்ட், அடுத்து அப்சல்யூட் மொனோபாலின்ற என்ன, அப்சல்யூட் மொனோபாலின்ற என்பதை நான் உங்களுக்கு இப்பொழுது விளக்கப்படுத்தி உள்ளேன். ரைட்? ஸோ இப்போ இந்த தரக்கூடிய இந்த வார்த்தைகள், இந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் வரக்கூடிய இந்த பிஸ்னஸ் இங்கிலீஷில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் எனது யூடியூப் அல்லது யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்படி இல்லைன்னு சொன்னால் சில இடங்களில் நான் டிக்டாக்கையும் பயன்படுத்தியிருப்பேன். உங்களுக்கு பயன்படுத்தி, அதாவது தமிழ் மொழியில் முதலாக பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பில் நாங்கள் செய்துள்ளோம். அதற்குரிய பேசிக் நிலைமைகளை, அதாவது இந்த வார்த்தை கட்டாயமாக அந்த மேனேஜ்மெண்ட் என்ற நிலையில் அதற்கு இருக்கும். அதனால தான் நான் இதை தமிழில் முதலில் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். ரைட்? இதனை நீங்கள் கட்டாயம் படித்துக் கொள்ளுங்கள். மேலதிக விவரங்களுக்கு எங்களோட அழைப்பு விடுங்கள். எங்களது பாடநெறிகள் சேர்ந்து கொள்ளுங்கள். பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், அது மட்டும் இல்லை ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் நிலையில் பிரிட்டிஷ் ஆர்கனைசேஷனால் அப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் மற்றும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்டால் அப்ரூவ் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட்டும் எங்களது சர்டிஃபிகேட்டுடன் டிரான்ஸ்ஃபர் எடுக்க முடியும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு அது பலனுள்ளதாகவும் அமைந்திருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு தமிழ் மொழி டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு இந்த இடத்தில் வழங்கப்படுகிறது. ரைட்? அது வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்? விளங்கி படிக்க வேண்டும், இதனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிஞ்சிருக்க வேண்டும். அதனால் தான் நான் முதலாவது இந்த பிஸ்னஸ் இங்கிலீஷில் வரக்கூடிய இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு தந்து கொண்டு போகிறேன். நன்றி. எனது பேர் இசாஹாமி.